அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்று நான் பேசப்போகும் விஷயம் ரொம்ப முக்கியமானது. நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இன்னும் பல பேர் பேசப்படாமல் இருக்கிற ஒரு விஷயம் குழந்தைகளுக்கான பாலியல் கல்வி. நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்காததை இந்த உலகம் தவறாக கற்றுக் கொடுத்துரும். அதனால் பாலியல் கல்வி அப்படிங்கிறது ஒரு விருப்பம் இல்லை, அது ஒரு பாதுகாப்பு. 2 வயசுலேருந்து 5 வயசுக்குரிய உள்ள குழந்தைங்களுக்கு ரொம்ப அடிப்படையான விஷயங்களை எளிமையாக சொல்லிக் கொடுக்கணும். உன்னுடைய உடல் உன்னுடையது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். உடல் உறுப்புகளின் சரியான பெயர்களையும் அவங்க தெரிஞ்சிருக்கணும். அந்தரங்க உறுப்புகள் இருக்கும் இடங்கள் தனிப்பட்டது, யாரும் அதை தொடக்கூடாது அப்படின்னு புரிய வைக்கணும். அம்மா அப்பா மாதிரி பராமரிப்பு செய்ய நேரங்களில் மட்டும் அது சரி அப்படின்னு சொல்லணும். அதே நேரத்தில் நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல் என்ன என்பதையும் சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரியணும். உனக்கு பிடிக்கலைன்னா அது தவறு. 6 வயசுலேருந்து 10 வயசு வரைய குழந்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிக் கொடுக்கலாம். யாராக தவறாக நடந்தால் நோ சொல்லணும், அங்கேருந்து உடனே விலகி வந்துடணும், நம்பிக்கையான பெரியவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கணும். யாராவது இது ரகசியம் அப்படின்னு சொன்னாலும் அதை மறைக்காமல் சொல்லணும் அப்படிங்கிறத புரிய வைக்கணும். அப்புறம் தவறு செய்ய நபர் எப்போதும் அந்நியராக மட்டும் இருக்க மாட்டாங்க, தெரிந்தவர்களாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற உண்மையையும் சொல்லிக் கொடுக்கணும். 11 வயசுலேருந்து 13 வயசு வரை உள்ள குழந்தைங்களுக்கு பருவ வயசில் நடக்கிற உடல் மாற்றங்களை பற்றி தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும். பெண் பிள்ளைகளை அறுத்தால் மாதவிடாய் ஆரம்பிக்கும், ஆண்களுக்கு குரல் மாறும், உடல் வளர்ச்சி அதிகரிக்கும். இது எல்லாமே இயல்பான மாற்றங்கள், வெட்கப்பட வேண்டிய விஷயம் கிடையாது அப்படிங்கிறத புரிய வைக்கணும். அதே நேரத்தில் உணர்ச்சிகள் மாறும், யாரையாவது பிடிக்கலாம், ஈர்ப்பு வரலாம், இது இயல்பானது தான், ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இணைய பாதுகாப்பு பற்றியும் இந்த வயசில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும். 14 வயசுலேருந்து 18 வயசு வரை உள்ள குழந்தைங்களுக்கு பொறுப்புடன் கூடிய புரிதலை கற்றுக் கொடுக்கணும். நல்ல உறவு என்ன, ஒருவரை மதிப்பதுனா என்ன, கன்சர்ன்னா என்ன, யாராவது வேண்டாம் என்றால் அது வேண்டாம் தான், அனுமதி இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்லி கொடுக்கணும். வாழ்க்கையில் எடுக்கிற முடிவுகள் ரொம்ப முக்கியம். அவசரமாக எடுக்கப்படுற தவறான முடிவுகள் வாழ்க்கையை பாதிக்கலாம் அப்படின்னு புரிய வைக்கணும். பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள், இந்த விஷயத்தை வெட்கப்பட வேண்டியதாக பார்க்காதீங்க. குழந்தைகள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க, பயமுறுத்தாமல் புரிய வச்சு பேசுங்க. அவங்க உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு நம்பிக்கையை உருவாக்குங்க. ஏன்னா நம்ம சொல்லி கொடுக்காததை இந்த உலகம் தவறாக கற்றுக் கொடுத்துரும். பாதுகாப்பான குழந்தைகள் உருவாக்க வேணும்னா விழிப்புணர்வான பெற்றோர்களும் பொறுப்பான சமூகமும் அவசியம். இது ஒரு குடும்பத்தின் பொறுப்பு மட்டும் இல்லை, ஒரு சமூகத்தின் பொறுப்பு. நாம் இன்னைக்கு கற்றுக் கொடுத்தா நாளை ஒரு குழந்தையின் வாழ்க்கையை காப்பாற்றலாம். இந்த மாதிரி சமூக விழிப்புணர்வு தகவலை தொடர்ந்து தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த தகவலை மற்றவங்களுக்கும் பகிருங்க. என்றும் அக்கறையுடன் உங்கள் ஆலோசகர். நன்றி.